கரம் தட்டி உற்சாகமாய் நாம் ஆண்டவரை ஒரு விஷயம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆமென், ஆமென், அல்லேலூயா. நம்முடைய தேவனுடைய பிரசன்னத்தில் நம்ம அவரை தேடி வந்துட்டாலே நமக்கு ஒரு பெரிய அற்புதம் தான். ஆமென். வேதம் சொல்லுகிறது, திரளான ஜனங்கள் அவர் இருந்த இடத்தை நோக்கி அவரை தேடி வந்தார்கள். கர்த்தர் அவர்கள் மேல் மனதுருகி அவர்கள் வியாதி எல்லாவற்றையும் நீக்கி அவர்களை சுகமாக்கினார். ஆமென், அல்லேலூயா. இந்த நல்ல நாளை தேவன் நமக்கு காணும்படி செய்தார். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகிற துன்பங்களுக்கு பின்னாடி சிலருக்கு விசுவாசம் வரும், சிலருக்கு விரக்தி வரும். விசுவாசம் வந்தவங்க துன்பம் என்ன நடந்தாலும், கஷ்டம் என்ன வந்தாலும், நெருக்கடி என்ன வந்தாலும் ஆண்டவர் சமூகத்திலே இருக்கணும்னு அவங்க பிளான் பண்ணுவாங்க. அவங்க யாரு? விசுவாசம் உள்ளவங்க. விரக்தி அடைகிறவங்க என்ன செய்வாங்கன்னா, சரி நம்ம இவ்வளவு நாள் ஆண்டவரை தேடணும், பெருசா ஒன்றும் நம்ம வாழ்க்கையில நடக்கல, அதனால நம்ம வழியை பார்த்துட்டு போயிடுவோன்னு சிலர் தங்களுடைய வழியை நோக்கி போயிடுவாங்க. ஆமென். இந்த துதி மண்டபத்தில் அமர்ந்திருக்கிற நாம் யாவரும் ஒருத்தர் கூட விரக்தியில இல்லை, விசுவாசத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம். ஆமென். ஏன்னா பல பெரிய பிரச்சனைகளை, பெரிய பெரிய போராட்டங்களை, பெரிய இழப்புகளை, பயங்கரமான நெருக்கடியிலிருந்து நாம இழப்புகளுக்கு மத்தியில் நம்ம வாழ்ந்தாலும் அவரை பார்க்கணும், அவரை தேடணும், அவர் வசனத்தை கேட்கணும்னு நம்ம வந்திருக்கிறோம்ல, நம்ம விசுவாசத்தில் அமர்ந்திருக்கிறோம். அல்லேலூயா. வேதத்தில் எழுதியிருக்கிறது, யோவான் சுவிசேஷம் 11வது அதிகாரத்திலே, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை. விரக்தியாளர்களுக்கு நாட்டில் என்ன நடக்குதோ தெரியல, ஆனா விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் தேவனுடைய மகிமையை நிச்சயம் காண்பார்கள். ஆமென், அல்லேலூயா. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. நமக்கு வந்த பிரச்சனைக்கு நிறைய பேர் கருத்து சொல்லுவாங்க. இது இதனாலதான் வந்துச்சு, இது இதனாலதான் வந்துச்சு. இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்துல நம்ம பார்க்கிறோம், ஒரு குருடன் அங்க இருக்கிறான். இயேசுட்ட போய் எல்லாரும் கேட்குறாங்க, இவன் குருடனாய் பிறந்தது இவன் செய்த பாவமா, யார் செய்த பாவம்? கருத்து சொல்லுங்க அப்படின்னு. ஆண்டவர் கருத்து சொல்லல, ஆண்டவர் சொன்னது, இது இவனுடைய தேவனுடைய நாமம் மகிமைக்காகவே இவன் இந்த பூமியில உயிரோடு இருக்கிறான். அல்லேலூயா. நம்ம யாருடைய கருத்தையும் கேட்க வரல, கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை நம்ம கேட்க வந்திருக்கிறோம். பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, நம்ம கருத்து எல்லாம் கேட்க வரல. ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சு, எப்படி வந்துச்சு, கருத்து கேட்க வரல, கர்த்தர் சொல்றதை கேட்க வந்திருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு என்ன பேசுறாங்க? நீ விசுவாசத்தோடு போ, சமாதானத்தோடு போ, வேதனை நீங்கி சுகமாயிரு என்று கர்த்தர் நமக்கு சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நடந்து கொண்டே இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வந்த உடனே எல்லாரும் நினைக்கான், இந்த பிரச்சனையோடையே நம்ம வாழ்க்கை முடிஞ்சிடும் போல இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு துன்பம் வந்த உடனே, ஒரு வியாதி வந்த உடனே, ஒரு கடன் பிரச்சனை வந்த உடனே என் வாழ்க்கை துன்பத்திலேயே முடிஞ்சிடும் போல, அழுகையிலேயே முடிஞ்சிடும் போல, நெருக்கடியிலேயே முடிஞ்சிடும் போல அப்படின்னு நினைக்கிறாங்க. வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகளின் புஸ்தகம் 23வது அதிகாரத்துல 18வது வசனம் சொல்லுகிறது, நிச்சயமாகவே எதுக்கு முடிவு உண்டுனா, என் தேவன் எனக்கு ஒரு பயங்கரமான நன்மையை செய்ய போகிறார் என்று காத்திருக்கிற நாம நன்மையை கண்டு சந்தோஷம் அடைகிற நல் முடிவை தேவன் நமக்கு தரப்போகிறார். அல்லேலூயா. துன்பத்துல வாழ்க்கை முடிஞ்சிருமா அப்படின்னா, துன்பத்துல வாழ்க்கை முடியாது. என் வாழ்க்கையில வருகிற துன்பங்கள் தான் முடிவுக்கு வரப்போகிறது. ஆமென், அல்லேலூயா. நெருக்கடிகளுக்கு ஒரு முடிவை தேவன் வரப்பண்ண போகிறார். என் வாழ்க்கையில் வருகிற அவமானங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள். ஆமென், அல்லேலூயா. அநேகர் கேட்பாங்க, கடந்த வாரத்தில்
ஒரு சகோதரர் ஃபோன் பண்ணி இந்த இந்த வியாதியிலிருந்து நீங்க எப்படி வந்தீங்க, எப்படி உங்களால தப்பிக்க முடிஞ்சிச்சு, அநேகருக்கு வேற மாதிரிலாம் நடக்குது, நீங்க எப்படி சுகமானீங்க அப்படின்னு எனக்கு வந்த வியாதியை குறித்து அவங்க கேட்கும்போது, ஐயா எங்க முயற்சியெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நினைச்சது இந்த வியாதியில என் வாழ்க்கை முடிஞ்சிடணும், ஆனா இந்த வாழ்க்கையில வந்த வியாதிக்கு தான் தேவன் ஒரு முடிவை வைத்தார். அல்லேலூயா. வியாதியோட நம்ம வாழ்க்கை முடியல, நம்ம வாழ்க்கையில வந்த வியாதியை தேவன் என்ன செய்தார், முடிவுக்கு கொண்டு வந்தார். உங்களுக்கு சொல்றேன், உங்க வியாகுலங்களை, உங்க துன்பங்களை, உங்க பாடுகளை முடிவுக்கு கொண்டு வரதான் தேவன் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். கடனோடையே வாழ்ந்து, இந்த வியாதியோடையே வாழ்ந்து, இந்த போராட்டங்களோடையே இருந்து அப்படியே செத்து போயிருவோமா? அப்படி இல்லை, அப்படி இல்லை. நமக்கு சந்தோஷமான நாட்களை, மகிழ்ச்சியான பொழுதுகளை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, நிச்சயமாகவே எனக்கு முடிவு உண்டு, என் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென், அல்லேலூயா. இந்த மார்ச் ஏப்ரல் மாதங்களை என்னால மறக்கவே முடியாது. மறக்க முடியாத ஒரு மாதம். 2019 ஆண்டு இந்த மார்ச் மாதத்தினுடைய கடைசி வாரங்கள்ல தான் நான் அந்த கேன்சர் வியாதியினால பாதிக்கப்பட்டிருந்தேன். அதே கடைசி வாரம், போன மாதத்துல ஒரு பயங்கரமான பிரச்சனை, திரும்ப ஒரு விதமான வலியோடு வேதனையோடு மருத்துவமனையில செக்கப்புக்காக போய் உட்கார்ந்துருக்கிறேன். அந்த டாக்டர் சொல்றாங்க, ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப பரவிருச்சு போல இருக்கு அப்படின்னு என்னை பார்த்த உடனே சொன்னார். அவ்வளவு வேதனையில உட்கார்ந்துருக்கு. ஆனா எனக்கு தெரியும், நம்முடைய ஆண்டவர் வியாதியை முடிவுக்கு கொண்டு வந்தாரு. ஆமென். நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் கடந்த அக்டோபர் செப்டம்பர்ல தான் அவர் செக்அப் பண்ணதுனால அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொன்னாங்களே, நீங்க எப்படி சொல்றீங்களேன்னு சொன்ன உடனே டாக்டர் சொன்னார், ஒரு ஸ்கேன் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேன் பண்ணிட்டு ரிப்போர்ட்டை வாங்குறதுக்கு முன்னாடி அந்த ஸ்கேன் டாக்டர் என்கிட்ட சொல்றாரு, பயப்படுற மாதிரி ஒண்ணுமே இல்லையே, எல்லாம் நல்லா இருக்கு. என்ன அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயா, வல்லுனர்கள் பல சொல்லலாம், கருத்து சொல்லலாம் நம்மளை பார்த்து, உங்களுக்கு இதனாலதான் இதனாலதான் இப்படிதான் அப்படிதான் 1000 சொல்லலாம். ஆனா ஆண்டவர் அற்புதம் செய்த தேவன், அவர் ஒரு நாளும் தீங்கை நம்முடைய வாழ்க்கையில திரும்ப வர பண்ணுகிறவர் இல்லை. ஆமென், அல்லேலூயா. 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷம் கழிச்சு திரும்ப டாக்டர் நீங்க சுகமா இருக்கிறீங்கன்னு ஒரு சர்டிபிகேட் கொடுக்கும்படிக்கு கர்த்தர் செய்த பெரிய அற்புதம் அது. ஆமென், அல்லேலூயா. அதனாலதான் நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில வருகிற துன்பங்கள் தான் முடிவுக்கு வருமே ஒழிய துன்பத்தோடு உங்க வாழ்க்கை முடிந்து போகிறது இல்லை. யோவான் சுவிசேஷம் 11வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். மார்த்தாள் மரியாளை குறித்து நாம் அங்க வேதத்துல படிக்கிறப்ப அவங்க குடும்பத்துல நடந்தது மிகப்பெரிய இழப்பு. அவங்க சகோதரன் மரித்து போனது அவங்க எதிர்பார்க்க முடியாத, அவங்கள ரொம்ப கலங்க பண்ணின ஒரு மிக மோசமான ஒரு இழப்பு. அந்த இழப்பு வேதத்துல நம்ம படிக்கிறோம் பாருங்களேன். 5வது வசனத்துல இயேசு மார்த்தாள் இடத்திலும் அவருடைய சகோதரியின் இடத்திலும் லாசருவின் இடத்திலும் அன்பாயிருந்தார். ரொம்ப அன்பான குடும்பம். ஒருத்தர் மேல அன்பு, இயேசு மேல அன்பாய் இருந்த அந்த குடும்பத்துல திடீரென்று லாசரு மரித்து போனது ஒரு மிகப்பெரிய இழப்பு, ஒரு பெரிய வருத்தம் அந்த குடும்பத்துக்கு. ஆண்டவர் தாமதமாக அந்த வீட்டுக்கு வந்தார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. 4 நாள் ஆன பிறகு இயேசு அந்த வீட்டுக்கு வந்த பிறகு இந்த வசனம் எனக்கு ரொம்ப பாருங்க, 28வது வசனம் படிப்போம். இவைகளை சொன்ன பின்பு அவள் போய் தன் சகோதரியாகிய மரியாளை ரகசியமாய் அழைத்து, போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார். நம்ம சொன்ன நேரம் இயேசு வரல, இவங்க ஆள் அனுப்பும் போது இயேசு வரல. இப்ப இயேசு 4 நாள் கழித்து அவங்க வீட்டுக்கு வரும்போது சகோதரிகள் பேசிக்கிறாங்க,
மரியாளை ரகசியமாக அழைத்து, போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார். இந்த அம்மாவுக்குள்ள இருந்த விசுவாசத்தை பாருங்க. 4 நாளானா என்ன, 40 நாளானா என்ன, எங்க இயேசு எங்க வீட்டுக்கு வந்துட்டாருன்னா எனக்கு ஒரு அற்புதம் நடந்துரும். ஆமென். அவர் தான் வரலையே, அவர் தான் நமக்கு ஒன்றும் செய்யலையே, நம்ம கூப்பிட்டு அவர் வரலையேன்னு அந்த அம்மாக்குள்ள விரக்தியில இல்ல, அவங்க விசுவாசத்துல காத்திருந்தாங்க. இயேசு வருவார் என்று அவங்க காத்திருந்தாங்க. வசனத்துல படிப்போமா? 29வது வசனத்துல, அவள் அதை கேட்ட உடனே சீக்கிரமா எழுந்து அவரிடத்தில் வந்தார். இங்கதான் நாம என்ன மனநிலையில இருக்கிறோங்கிறத வேதம் நமக்கு காண்பிக்கிறது. ஆமென். வியாதியில கஷ்டப்பட்டு திடீரென்று வந்த வியாதி, திடீரென்று நம்ம வீட்டுல வந்த ஒரு பெரிய நஷ்டம், திடீர்னு நம்ம தொழிலில் உண்டான ஒரு மிகப்பெரிய இழப்பு, இவைகளுக்கு பிறகு எப்ப நம்ம தேவ சமூகத்துக்கு போவோம்னு நீங்க விசுவாசத்தோட காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு மிக பிரமிப்பான ஒரு அற்புத செயல்கள் உங்க வாழ்க்கையில நடக்க போகிறது என்று அர்த்தம். ஆமென். அல்லேலூயா. விரக்தி வரல இவங்களுக்கு. நம்ம கூப்பிட்டு அவர் வரல, இப்ப என்ன நம்ம போய் அவரை பார்க்க என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது, அப்படி இல்லை. யவீர் வீட்டுல அற்புதம் நடக்கிறதற்கு தாமதமான உடனே அவர் வீட்டில இருந்து வந்தவங்க சொன்னாங்க, இனி போதகரை வருத்தப்படுத்தாதீங்க, அவர் வந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படி சொன்னாங்க. அல்லேலூயா. அவங்க எல்லாம் விரக்தியில பேசினவங்க, அவங்க எல்லாம் விரக்தியில பேசினவங்க. ஆனா போதகர் வந்திருக்கிறாங்க, உன்னை அழைக்கிறார்னு சொன்ன உடனே இந்த சகோதரி எழும்பி அவரிடத்தில் வந்தாள் என்று படிக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. எவ்வளவு கஷ்டங்களை நீங்க இந்த கடந்த வாரங்கள் அனுபவிச்சீங்க, கர்த்தர் அறிவார். எவ்வளவு பெரிய நெருக்கடிகளை, எவ்வளவு பெரிய துன்பங்களை நீங்க அனுபவிச்சீங்க என்கிறத கர்த்தர் அறிவார். ஆனாலும் அவைகளுக்கு பிறகு இந்த சனிக்கிழமை உபவாச ஜெபத்துக்கு நீங்க வந்துட்டீங்கல்ல, அவரை பார்க்க வந்துட்டீங்கல்ல, அற்புத செயல்களை உங்கள் கண்கள் காண போகிறது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. என் மனசுல எந்த விரக்தியும் இல்லைங்க. நான் கேட்டேன், நான் ஜெபிச்சேன், என் வாழ்க்கையில நடக்க கூடாதுன்னு நினைச்சேன், அது நடந்துருச்சு. அதனால அவர் மேல விரக்தியில இல்ல. ஆனாலும் நான் ஆண்டவரை தேடுவேன், அவர் இன்றும் எனக்கு அற்புதம் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஒவ்வொருத்தரையும் கேட்டா தெரியும் எவ்வளவு பெரிய நெருக்கடி, எவ்வளவு பெரிய கஷ்டம். சிலர்லாம் உட்கார்ந்து ஜெபம் உட்கார்ந்து ஆரம்பிச்ச நேரத்திலிருந்து முடிகிற வர தான் துன்பங்களை நினைச்சு அழுதுட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. உங்க வேதனை பெருசுதான், உங்க துன்பம் பெருசுதான். ஆனா நீங்க விசுவாசத்தோட அவரை தேடி வந்துட்டீங்களே, இனிமே பாருங்க உங்க வாழ்க்கையில அற்புதத்தை. ஆமென். சிலருக்கு விரக்தி வந்துருச்சுன்னா இனிமே சர்ச்சுக்கு வரமாட்டேன், இனிமே நான் ஜெபத்துக்கு வரமாட்டேன், இனி நான் ஆண்டவரை தேட மாட்டேன், இனி நான் வேதம் வாசிக்க மாட்டேன் அப்படின்னு சிலர் வேதத்தை மூடிட்டு தான் வழியை பார்த்து போயிடுவாங்க. அவங்க விரக்தி உள்ளவர்கள். அவங்க வாழ்க்கையில என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. ஆனா விசுவாசத்தோடு அவரிடத்தில் வந்த அந்த மகள் தன் சகோதரன் உயிரோடு எழும்ப பண்ணினதை அவர்கள் கண்டு அந்த மகிழ்ச்சியிலே அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமா, தேவனுடைய பிள்ளை. ஆமென். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய நஷ்டம் தான், ஒரு பெரிய கஷ்டம் தான், ஒரு பெரிய போராட்டம் தான், ஒரு பெரிய இழப்பு தான். கடன்ல, வியாதியில, பலகீனத்துல, சொல்லனா பிரச்சனைகள்ல நம்ம அகப்பட்ட பிறகும் விசுவாசத்தோட அவர் சமூகத்துக்கு போவேன், அவர் எனக்கு அற்புதம் செய்வார் என்கிற நம்பிக்கையோடு வந்திருக்கிற நமக்கு ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை தேவன் செய்ய போகிறார். எல்லாரும் சொன்னாங்க, எல்லாரும் லாசருவினுடைய கல்லறை வாசல் என்று சொன்னாங்க, கருத்து சொன்னாங்க. என்ன கருத்து? 4 நாள் ஆச்சு, என்ன செய்யும்? இதெல்லாம் கருத்து, இதெல்லாம் கருத்து. ஆனா கர்த்தர் என்ன சொன்னாங்க? லாசருவே வெளியே வான்னு சொன்னாங்க. ஆமென் சொல்லுங்களேன். பல பேர் அவ்வளவுதான், இவன் வாழ்க்கை இனிமே முன்னேறாது, இனிமே இவங்க பிழைச்சிருக்க முடியாது, இனி இவங்க வாழ்ந்திருக்க முடியாதுன்னு பல பேர் நம்மளை குறித்து கருத்து சொல்லியிருக்கலாம். ஆனா கர்த்தர் என்ன சொன்னாரோ அதுதான் என் வாழ்க்கையில நடக்கும். ஆமென் சொல்லுவோமா? பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க. பல பேர் பல கருத்து சொல்லுவாங்க,
அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு கர்த்தர் என்ன சொன்னாங்களோ அதை நம்பி வந்துட்டீங்கல்ல, நீங்க அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுவீர்கள். ஆமென். வேதம் சொல்லுகிறது படிப்போமா? 43வது வசனம் படிப்போம். இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். 45வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது மரியாளிடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவர்களை கண்டவர்களாகிய யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். விசுவாசித்த எனக்கு கர்த்தர் செய்கிற அற்புதத்தினாலே அநேக தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் ஆவார்கள். கர்த்தர் அப்படி செய்வார். எழும்பி நின்று நம்ம ஜெபிப்போமா? எல்லாரும் எழும்பி நின்று. தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் எழும்பி நிற்போம். உங்களுடைய நெருக்கங்களை, உங்க வியாகுலங்களை, உங்க மன வருத்தங்களை நாங்க அறிகிறதும் அறியாததும் இல்லை. ஆனா தேவன் அதை அறிந்திருக்கிறார். நீங்க இந்த கூடாரத்துல வந்து அமர்ந்திருக்கிற பொழுதோ, நீங்க என்ன பலவீனத்தோடும் வியாதியோடு வந்து அமர்ந்திருக்கிறீங்க, உங்க கண்ணீர் எது, உங்க வியாகுலம் எதுன்னு கர்த்தர் அதை அறிந்திருக்கிறார். ஆண்டவர் சொல்றாங்க, போதகர் வந்திருக்கிறார் என்று அவளுக்கு சொன்ன உடனே அவள் எழுந்து அவரிடத்திற்கு வந்தாள் என்று நம்ம வேதத்துல படிக்கிறபடி ஒரு மிகப்பெரிய துன்பங்களை அனுபவிச்ச நீங்க விசுவாசத்தோட அந்த தேவனை சந்திக்கும்படி இங்க வந்தீங்கல்ல, உங்க வாழ்க்கையில தேவன் அற்புதம் செய்ய துவங்கிச்சாங்க. உங்க வாழ்க்கையில செய்த அற்புதத்தை நீங்க நிச்சயம் காண போகிறீர்கள். எல்லாரும் சொன்னாங்க, கல்லறையை திறந்தான் உள்ள இருந்து நாற்றம் வரும்னு சொன்னாங்க. ஆனா இயேசு கல்லறையை திறந்து வாசல்ல நின்று சொன்னாங்க, லாசருவே வெளியே வா என்ற பொழுது அவர்கள் பிரமிக்கத்தக்கதான ஒரு அதிசயத்தை தேவன் அந்த குடும்பத்துக்கு செய்தது போல உங்களுடைய விசுவாசத்தை கண்டு அநேக தேவனிடத்தில் மனம் திரும்பி வரத்தக்கதாக ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். Thank you Jesus. அவர் உங்கள் வேதனைகளை அறிந்திருக்கிறார், உங்கள் வியாகுலங்களை அறிந்திருக்கிறார், உங்கள் மனபாரங்களை அறிந்திருக்கிறார், உங்களுக்கு உண்டான நஷ்டங்களை அவர் அறிந்திருக்கிறார். உங்க வாழ்க்கையில உண்டான இழப்புகள் அனைத்தையும் தேவன் சீர்படுத்த வல்லமை உடையவராயிருக்கிறார். ஒரே ஒரு நிமிஷம் நம்ம எல்லாரும் நம்முடைய கைகளை உயர்த்தி நம்ம ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். உங்க பிரச்சனைகள் என்னவா இருந்தாலும், ஆண்டவரே நான் பயங்கரமான நெருக்கடியில வந்திருக்கிறேன், வியாதியில வந்திருக்கிறேன், இழப்புகள்ல வந்திருக்கிறேன். நீங்க என்ன சூழ்நிலையில வந்தீங்களோ அதை எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட சொல்லி அப்படியே ஜெபம் பண்ணுவோம். ஒரு விஷயம், ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அநேகருக்கு விரக்தி வரும் இழப்புக்கு பிறகு, ஆனா உங்களுக்கு விசுவாசம் வந்திருக்கு. இந்த இயேசு என்னை சுகமாக்குவா, இந்த இயேசு எனக்கு அற்புதம் செய்வா, இந்த இயேசு என் கண்ணீரை துடைப்பார் என்கிற விசுவாசத்தோடு அமர்ந்திருக்கிற தேவ பிள்ளைகள், நீங்க பெரிய காரியங்களை நிச்சயம் இன்றைக்கு அனுபவிப்பீர்கள். நிச்சயம் உங்க காரியம் ஜெயமாய் முடிய போகிறது. அநேகர் ஆச்சரியப்படும்படி, அநேகர் வியக்கத்தக்க விதத்தில் தேவன் உங்க வியாகுலங்களை மாற்ற போகிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இனி பிழைக்க வாய்ப்பு இல்லைன்னு சொன்னாங்க, இனி வாழ்வதற்கு வாய்ப்பே இல்லைன்னு சொன்னாங்க, இனி இவங்க எழும்புவதற்கு சூழ்நிலைகள் எல்லாம் சரியில்லைன்னு சொன்னாங்க. ஆனா நீங்க எழுப்புனீங்களா ஆண்டவரே, நீங்க சுகந்தீங்களா ஆண்டவரே, நீங்க வாழ வச்சீங்களா ஆண்டவரே. அந்த வல்லமை மிக்க கிரியைகள் உங்க பிள்ளைகளுக்குள்ள இன்றைக்கு ஆரம்பிப்பதா. Thank you Jesus. உங்க பிள்ளைகளுடைய பிரச்சனைகள் பெருசு ஆண்டவரே, அவர்களுடைய கண்ணீர் பெரியது ஆண்டவரே, அவர்களுடைய இழப்புகள் பெரியது ஆண்டவரே. இவைகள் எல்லாவற்றையும் சீர்படுத்துகிற நீர் எல்லாவற்றிலும் பெரியவராய் இருக்கிறபடினா இன்றைக்கு உங்க பிள்ளைகளுடைய கண்ணீர்கள் துடைக்கப்படுவதாக,
வியாதிகள் மறைவதாக, பலவீனங்கள் அகன்று போவதாக. விசுவாசிக்கிற இவர்கள் தேவ மகிமையை தங்களுடைய சரீரத்திலே அனுபவிக்கத்தக்க விதத்திலே பெரிய காரியங்களை செய்தருளுவீராக. உங்க நாமத்தை நீங்க மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. துன்பத்தோடு வாழ்க்கை முடிஞ்சிடும்னு அநேகர் சொன்னாங்க. ஆனா நீங்களோ எங்க வாழ்க்கையில வருகிற துன்பங்களை எல்லாம் முடித்து காட்டுகிற தேவனா இருக்கிறீர். நிச்சயமாகவே எங்களுக்கு ஒரு நல்ல முடிவு உண்டு. எங்க நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாதுன்னு நாங்க அறிக்கை இடுகிறோம் ராஜா. உங்க பிள்ளைகளுக்கு அப்படி அற்புதம் செய்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இன்றைக்கு வியாதிகளுக்கு ஒரு விடுதலையும், பிசாசின் பிடிகளுக்கு ஒரு அற்புத விடுதலையும் தந்து மகிழ்ச்சியோட உங்க பிள்ளைகளை தங்கள் வீடுகளுக்கு அனுப்பி வைக்கும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. கை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவராயிருக்கிறார்.